அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கீரை தண்டு வச்சு கூட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு தரலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கீரை மசியல் குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், கீரை தண்டெல்லாம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹார்டானதெல்லாம் நம்ம விட்டுடலாம். சாஃப்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான். இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதையும் நம்ம சேர்த்திக்கணும் நம்மளோட டயட்டில். இப்போது இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு நல்லாவே சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா தான் சேர்த்த போகிறோம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. ஸோ குழந்தைங்க 2 பேருமே இதை சாப்பிட்றதுனால நான் கம்மியாக 1.5 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். நான் வீட்டில் பெரியவங்க மட்டும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் நான். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, இதில் நம்ம புளியெல்லாம் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. வெறும் தக்காளி தான். அதனால் சின்னதாக 2 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசு அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை தண்டு அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இது நல்லா இப்போ வணக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தண்டு கீரைலாம் வாங்கினா கீரையை மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம். தண்டை இந்த மாதிரி கூட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு ரொம்ப 2 டிஷ் ஆன மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா வணக்கறதுலேயே கீரை தண்டு வெந்துடும். ஸோ நீங்கள் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பருப்பு, துவரம்பருப்பு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு சொல்லணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லை இது நீங்கள் மெயினாக குழம்பு அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம் இதையும் இதில் சேர்த்திட்டு, பருப்பெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ கீரை தண்டு வெந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுன பச்சை வாசனை ஒரு கொதியில் போயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.